குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டு தான் மெடிக்கல் பிளான்ட்டு ரணகலி. ரணகலின்ற பிளான்ட்டு வந்துட்டு ஒரு செடி வகையை சேர்ந்தது. அது வந்துட்டு இலைகள் பாருங்கள் எப்படி ஷார்ப்பான எட்ஜஸோடு இருக்குது. இந்த பிளான்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிளான்ட்டுங்க. ரொம்ப மெடிக்கல் யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான பிளான்ட்டு. இதை வெறும் ஒரே ஒரு இலை கிடச்சிதுன்னா கூட விடாதீங்க. அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாட்டிங் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இலையிலேருந்து முளைச்சி வரக்கூடிய ஒரு சூப்பரான தாவரங்க இது. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த ரணகலி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஓவல் ஷேப்பில் தாங்க இதோட இது இருக்கும். ரணகலினாலே ஓவல் ஷேப்பில் இருக்கும். இலைகள் எல்லாம் அது பார்க்கும்போதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இலைகளில் வந்துட்டு எட்ஜஸ் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மூலிகை செடிங்க. இது ஹெர்பல் பிளான்ட். இது என்னென்னத்துக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் வெறும் வயிற்றில் இதை வந்துட்டு சும்மா அப்படியே ஒரு இலை 2 இலை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல மெடிசனுங்க. சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி சுகர் இருந்தால் கூட அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு இந்த ரணகலி வந்துட்டு யூஸ் ஆகுதுங்க. ரணகலியோட இலைகள் வந்து யூஸ் ஆகுது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சீத்தளம் டைமில் இல்லை சம்டைம்ஸ் காது வலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் இந்த ரணகலி இலையை எடுத்து நல்லா கசக்கிட்டு அந்த சாரை மட்டும் நம்ம காதுக்குள்ளே விட்டோன்னா காது வலி பட்டுன்னு க்யூர் ஆகுங்க. நம்ம உடம்புல வந்துட்டு சூட்டு கொப்பளம் இல்லைன்னா வந்து அடிப்பட்டு காயப்பட்ட புண்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் இந்த இலையை எடுத்து நல்லா வெத்தலையோடு அரைச்சி அதை வந்துட்டு நம்ம கட்டி இருக்கிற இடத்துல இல்லை புண்ணுகள் இருக்கிற இடத்துல போட்டால் அந்த கட்டிகளும் சீக்கிரமாக காயம் ஆறும். அதே மாதிரி வலியும் ரொம்ப ஈஸியாக குறையுங்க. இது எல்லாத்தையும் விட மெயினானது ஒன்று இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் வருது இல்லைங்களா சிலவங்களுக்கு, அந்த ஒரு கிட்னி ஸ்டோனோட பிரச்சனைக்கு இந்த இலையை வந்துட்டு நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த சாறு அப்படியே இறங்கி எவ்வளோ பெரிய கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் அதை கரைச்சி அதை சரி பண்ணுற குணம் வந்துட்டு இந்த ரணகலியில் இருக்குதுங்க. ஸோ இப்படியாப்பட்ட மெடிக்கல் பிளான்ட்டை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாதுங்க. எல்லாருமே வந்துட்டு நம்ம பூக்கள் செடி வளர்ப்போம், காய்கறிகள் செடி வளர்ப்போம், பழச்செடிகள் வளர்ப்போம். சிலவங்க மெடிக்கல் பிளான்ஸு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ரொம்ப ரேரான மெடிக்கல் பிளான்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்கணுங்க. ஸோ இதை வந்துட்டு பாட்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்றுமே இல்லை, செம்மண், கொக்கோபீட்டு, வர்மி கம்போஸ்ட் 3மே இருந்தாலே சூப்பராக வளரக்கூடிய செடிங்க. நல்லா அடர்த்தியாக வளரும். நம்ம கட் பண்ணி விடும்போது நல்லா அடர்த்தியாக வளரும். அதே மாதிரி இலை மட்டும் எடுத்து வச்சிங்கனாலும் அதையும் வந்துட்டு சூப்பராக வளர்ந்துடும். டெய்லி ஒரு வேளை தண்ணி ஊற்றுனா போதுங்க. சூரிய வெளிச்சம்னு பார்த்திங்கன்னா நார்மலான நம்ம சன்லைட்டில் இருந்தாலே போதும், நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரணகலியை நீங்களும் வீட்டில் வளருங்க. ஸோ வளர்த்துட்டு இதோட மெடிக்கல் யூஸஸை கண்டிப்பாக நீங்களும் பயன்பெறுங்க. உங்களுக்கு இந்த பிளான்ட்டு வேணும், ரணகலி வேணும் அப்படின்னிங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சர்க்கரை நோயிலேருந்து, கண் பார்வையிலேருந்து, காதில் பிரச்சனையிலேருந்து, அப்புறம் வந்து சிறுநீரக பிரச்சனையிலேருந்து இவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணுற இந்த ரணகலி கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இருக்கணுங்க. கார்டனில் இருக்கிற நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த ரணகலி வந்துட்டு ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நீங்களும் இந்த ரணகலியை வாங்கி பிளான்ட் பண்ணிவிட்டு அதோட யூஸஸை நீங்களும் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனில் வர வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு.